வரைக்கும் சார் நம்ம நாடக தலைவர் எவ்வளவு தெளிவா இருக்காரு. இவர் வந்து ஒரு தராவத்துல எதிர்ப்பை சமாளிக்க சீட் இல்லையா உங்களை குசல விசாரிக்கல என்ன அங்கல் அங்கல் சொன்னா நீங்க மாமான்னு தப்பா நினைச்சீங்க. உங்களுக்கு நீங்க படிக்க நேரில் அங்கிளா வெறும் மாமா மட்டும்தான் உங்களுக்கு அர்த்தம். சித்தப்பா பெரியப்பா இவங்களா உங்க மனசுல வரையாது. ஏன்னா குட்டமல் நினைஞ்சு குருவி இருக்கும். அங்கிள் சொன்னா நீ படிச்ச மேலாது. அங்கிள் சொன்னா மாமா மட்டும்தான் அர்த்தமா. அது தெளிவா வைக்கல. நாய் சோறு எவன் கேட்டுக்கோ. இல்ல துணைசியம் நம்ம உதயநிதி துணைசியம் கேட்கல. உதயநிதி ஸ்டாலின் எவ்வளவு பெரிய ஐடி வச்சிருந்தாரு. அவள்கிட்ட கேளு எவ்வளவு பெரிய படிச்சிருக்காரு. அங்கிள் சொன்னா வெறும் மாமா மட்டும்தான் அர்த்தமா நான் கேக்குறேன் என்ன. அதனால அங்கிள் சொல்ல சரியா. நம்ம ஸ்டாலின் அவர்களே எதிர்ப்பை சமாளிக்க சீட் இல்லைன்னா உங்களையே உட்கார வைக்கிற மாதிரி நாங்க ரெடி இல்ல. இவரை உட்கார வச்சா என்ன உட்கார வைக்கல என்ன. நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டரை அடிச்சா நம்ம தனியார் ஊடகத்தின் பணியாளர்கள் மீது தாக்குதல் நடத்த விவகாரம் கடும் எதிரொலி. ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டிக்கு வரும் தேர்தலில் சீட் இல்லை. அப்போ காசு மட்டும் கொடுத்தாங்க. அவன் மேல விசாரணை இல்ல துப்புனா எச்சு கூட வேஸ்ட் ஆகும் என்ன. தலைவர்கள நான் கேட்கிறேன் இவன் மேல ஒரு விசாரணை ஒரு போலீஸ் விசாரணை நடக்க உங்களுக்கு திராணி இருக்கா. கொடுத்த காசு கேட்டுருவான் ஒழுங்குருங்க. அவன் கொடுத்த காசுதான் உங்க கஷ்டம் நடக்குதான். ஏன்னா அந்த அளவுக்கு அரசு நடந்திருக்கு. எம்எல்ஏ எம்பியை கொடுக்குற காசு சுருட்டி கொடுக்குற காசுலதான் நடந்திருக்கு திமுக. அப்படி சொல்லுங்க வெளிப்படையா மக்களுக்கு தெரியாதுல. சீட் இல்லைன்னு சொல்றா மட்டும் போகாது. எதிர்ப்பை சமாளிக்க சீட் இல்லையா. எதிர்ப்பு இல்லாம இருக்கும் என்ன சும்மா இருக்கா. வீடியோ வரத்தை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆடியோ வரத்தை அழிஞ்சு சொல்லி அந்த ஆடியோவும் வெளியிட்டிருக்காங்க. பெட்ரோல் பம்ப்ல சிசி கேமரா இருக்கும். அதெல்லாம் போய் அழிச்சிருக்கேன்னு சொல்லி வெட்ட பேசியிருக்காங்க. அவனை கூப்பிட்டு விசாரிக்க துப்பு இல்ல. ஒரு ஆட்சி நடந்திருக்கு. அந்த ஆட்சி அராஜக ஆட்சி போயின்னு முடிவு பண்ணிட்டாங்க. எக்காரணம் கொண்டு 2024 எலெக்ஷன்ல காசு போடுற வரைக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. காசை வாங்கிக்குவாங்க. நீ கொடுக்குற காசு அவங்க காசு. பல பேர் சொல்லியிருக்காங்க காசை வாங்கிக்குவோம் எங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுன்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல போய் முகரை வச்சுக்கன்னு ஃபர்ஸ்ட் யோசிங்க சரிங்களா. 2234 தொகுதியும் கேள்வி கேட்பாங்க. 4 வருஷமா எங்க போக போறீங்க இப்ப இருக்க கேள்வி கேட்பாங்க. கோபால் ஸ்டாலின் ஆல்ரெடி பேனரை வச்சு போர்டை வச்சு எதிர்ப்பு காமிச்சாங்க. அதனால 234 தொகுதியும் இந்த மாதிரி டெபாசிட் கஷ்டம் எழுதி வச்சிருவாங்க சரிங்களா. உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.